மாயன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருக்கணும், ரொம்ப நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தான் என்னோடய ஆசை. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதங்களும் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தால் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்க வர போகிறேன். ஸோ இந்த சந்திப்பானது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆணித்தரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. நம்மளுடைய மாயன் ஸ்டூடியோலேருந்து எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. சார் நீங்கள் வீடியோ உள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் உங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுறேன், நல்லா ரெகுலராக சூப்பராக சொல்லியிருக்கீங்கன்னு ஒரு ஏகப்பட்ட ஆதரவு, கமெண்ட்ஸும் நல்ல கமெண்ட்ஸ். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஒரு நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் கமெண்ட்ஸ் போடும்போது கெட்டதுங்கிற ஒரு சில விஷயங்களும் வரதான் செய்யும். ஸோ நாங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கிறவங்க, ஸோ நீங்களும் நல்லதை மட்டுமே எடுத்துக்கிறவங்க. ஸோ நம்ம இருவரும் நம்முடைய மக்களாகிய உங்களுடன் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கும்போது எங்களுக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கும் மகிழ்ச்சி. ஸோ இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இந்த மாதத்தில் எந்த வருடத்தை எந்த மாதத்தை பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள், நல்ல மாற்றங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிறப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே குரு பயிற்சி வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்துக்கு ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் வரும். ஒரு 12 வயசில் ஒரு மாற்றம் வந்திருக்கும், 24 வயசில் ஒரு மாற்றம் வந்திருக்கும், அதுக்கப்புறம் 36 வயசில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும், 48 வயசில் அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம்னு இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்றமும் இறக்கமும் கலந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த கரெக்டாக ஜூன் மாதம் தொடக்கமே உங்களுடைய 12 வருடத்துக்கு ஒரு முறை தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5-6 வருடம் கழிச்சு உங்களை நீங்களே உணரக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் கிரக ரீதியாக உண்டு. உங்களுடைய அழுத்தங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள் எல்லாமே ஜூன் மாதம் தொடக்கத்திலிருந்து படிப்படியாக குறையக்கூடிய பாக்கியம் கிரகங்கள் கொடுக்கும். இந்த கணவன் மனைவி ஒற்றுமை சொல்லுவாங்க. இப்போ விருச்சிக ராசி ஆணாக இருந்தால் கணவன் மேலே அளவு கடந்து அனுபவிப்பாங்க. விருச்சிக ராசி ஆண் எந்த அளவுக்கு மனைவி மேலே அனுபவிக்காங்களோ அதே போல் விருச்சிக ராசி பெண்களும் கணவன் மேலே அதிக அக்கறை வைப்பாங்க. பொதுவாகவே அந்த எதிர்பாலினத்தவர் மீது எந்த அளவுக்கு அக்கறை காட்டுறமோ அந்த அக்கறை உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஓகேவா? ஆண்கள் பெண்கள் மீதும், பெண்கள் ஆண்கள் மீதும் அன்பு என்பது அதாவது ஓப்பன் டிக்ளேர் அன்பாக தான் இருக்கும். இந்த ஒளிமறைவான தவறான ஒரு அன்பு வந்து உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. ஏன்னா விருச்சிக ராசிக்கு ஓப்பன் டிக்ளேர், மற்றவங்களோட குறையை கண்டுபிடிக்கிற நம்ம நாளைக்கு நம்மளை யாரும் குறை சொல்லிடக்கூடாதுங்கிற ஒரு லட்சியத்தில் வாழக்கூடியவங்க தான் நீங்கள். ஆனால் இப்படி வாழ்ந்தாலும் உங்கள் மேலே வீண் பழி, வீண் பிரச்சனைகள், உங்களை காயப்படுத்துறது எல்லாமே எக்ஸட்ரான்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ஜூன் மாதத்துலேருந்து உங்களுடைய மனசு ரிலாக்ஸ் ஆக போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக போகுது. காதல் செஞ்சுக்கிருக்கீங்கன்னா காதலில் உறுதியாக வெற்றி உண்டு. சில பேர் பார்த்திங்கன்னா காதல் திருமணம் ஊர் விட்டு ஊர் போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கோயிலில் போய் கல்யாணம் முடிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் என்பது உண்மை. ஸோ தாய்மாமா உறவு என்று சொல்லக்கூடிய உறவுகள் மூலமாக ஒரு உயர்ந்த நிலைக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சின்ன பிரச்சனைகள் காதலில் இருக்கும்னா அது சரியாகக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உங்களுக்கு சூப்பராக இருக்குது. சரி சார், நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாமா, நான் இந்த காலகட்டங்களில் பிஸ்னஸ் தொடங்கலாம் நல்லா இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சொந்த தொழிலில் ரொம்ப மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சுய ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் நீங்கள் ஜூன் மாதம் தொடங்கலாம். இல்லை கோச்சார ரீதியாக முழுமையான ஒரு வெற்றி காணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு எப்போ வரும்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவு உங்களுக்கு ஜூன் மாதம் தொடக்கம்
9ஆம் தேதியிருந்தே வந்துடும். நீங்கள் ப்ரொஃபைட்டாக வேலை வைப்பீங்க. அப்புறம் இந்த வீண் அலைச்சல்கள் குறையும். ரொம்ப பெரிய வீண் அலைச்சல், எதை எடுத்தாலும் அலைச்சல் தான். விருச்சிக ராசி அழுகாமையும் அலைச்சல் அடையாமையும் துரோகங்களை சந்திக்காமலும் வாழ்ந்துட்டாங்கன்னா பெரிய அதிசயம். அப்போ லக்னாதிபதி வலுவாக இருந்தால் அப்படிதான் சார் எனக்கு துரோகங்கள் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வரும், ஆனால் நான் ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை கிரகம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்படிப்பட்ட நல்ல மனநிலை கொண்ட உங்கள் லைஃப்பில் இந்த கிரகம் குரு பகவானாகட்டும் அல்லது சுக்கிர பகவானாகட்டும், ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங்கே கொடுக்க போகிறாங்க. மனசு அப்படியே ரிலாக்ஸாக இருக்க போகுது. ரொம்ப யோசித்து ஒரு தெளிவில்லாத மனநிலையில் உள்ள உங்கள் லைஃபு இனிமேல் தெளிவான சிந்தனையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு கிரகம் கொடுக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பு கொடுக்குது. சரி சார், இவ்வளோ நன்மை இருக்குது, இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, ஓகே தான். நான் கவனமாக இருக்கணும், என்ன விஷயத்தை கவனமாக இருக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னா, பொதுவாக ஒரு விஷயம், பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா எதாவது லாக் பண்ணி விட்ருவாங்க. அதே போல் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட முடிஞ்சளவு அனுசரித்து போயிருங்க. ஏன்னா நல்ல காலம் பிறக்குதுன்னு உங்கள் வீட்டுக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்கு சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு போகாமல் வந்துடும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு மட்டும் சொல்லாமல் போகிறாங்க. கூட்டு வச்சு கேட்டுருக்கவங்களாம் நிறையா பேர் பக்கத்து இருக்காங்க, ஏன் அவங்க வீட்டுக்கு மட்டும் சொல்கிறீங்க, ஏன் எங்கள் வீட்டு சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உங்கள் மேலே பொறாமப்படக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் பொதுவாகவே இந்த கேதுபகவானுடைய தாக்கமும் அதுபோல் ராகுபகவானுடைய தாக்கமும் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் வேறு லெவல், வேறு மாதிரி அப்படின்னு உங்களுடைய முழு திறமையை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் கிரக ரீதியாக உங்களுக்கு வரப்போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு உண்மையிலே மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸ்கிப் பண்ணி வந்தவங்க திரும்பியும் போய் பார்த்துருங்க, ஓகேவா? ஏன்னா பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன இந்த பொது பலனானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20 to 30 கண்டிப்பாக சேஞ்சஸ் கொடுக்கும். இதை தாண்டி சார் நான் நிறைய எதிர்பார்க்குறேன், நான் நிறைய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் எதுவுமே நடக்கலை, இது நடக்கலை, அது நடக்கலை அப்படின்னா, ஸோ அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னா அது உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களை உறுதி செய்யும். அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து 1st கிளாஸ்லேருந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரையும் நம்ம ஸ்கூலில் படிப்போம் இல்லையா? ஸோ ஸ்கூலுக்குள்ளே போனோம்னா நம்ம 5ஆம் கிளாஸ் படித்தா 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பாடத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்போ இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு 20 to 30 கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய ராசிக்கான உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய செயல்பாடுகள். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் கிரகமைப்புகள், நீங்கள் பிறக்கும்போது உள்ள கிரகமைப்புகள், உங்களுக்கு என்ன லக்னம் வந்திருக்கு, ஸோ லக்ன ரீதியாக இப்போ என்ன தசா ஓடுது, என்ன புத்தி ஓடுது, அந்த தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கார், அவங்களுடைய அமைப்பு என்ன, அவங்க கூட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானோ அல்லது செவ்வாய் பகவானோ அல்லது வந்து ராகு பகவானோ கேது பகவானோ, ஸோ இந்த கிரகங்கள் இணைந்திருக்காங்களா அல்லது சுப கிரகங்கள் இணைந்திருக்காங்களா அப்படிங்கிறத தெளிவாக நம்ம செக் பண்ணோம்னா கட்டாயம் என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலத்தை உறுதியாக கணித்து தெளிவாக சொல்ல முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குது, ஒரு ஆசையும் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க, கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை வந்து கம்யூனிகேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ மேலும் மேலும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் அதாவது உங்களுடைய ஆதரவையும் கொடுக்கணும், மேலான கருத்துக்களையும் கொடுக்கணும். எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் நம்முடைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுவது மூலமாக இன்னும் எங்களுடைய நட்பை நீங்கள் வலுப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ உங்களிடம் எப்பொழுதும் அன்புடன் எதிர்பார்ப்பது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.